அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அஜித் சார் என்னை பிடிச்சதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஓப்பனாக பேசினது. ஓகே. ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் நான் அஜித் சார்கிட்ட பேசின மாதிரி வேறு யாரோ பேசியிருப்பாங்கன்னு தெரியல. நான் அப்படி தான் எனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுருவேன். அதை மறுநாள் வச்சுருக்காரு, அவன் பத்திரமா பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லவன்டா. அவர் அசிஸ்டண்ட்டு வந்து சொல்கிறார், என்ன அண்ணா நேற்று உங்களை சொன்னார், என்ன சார் உங்களை பற்றி என்ன, அவர் ரொம்ப உங்களை பத்திரமா பார்த்து சொல்கிறாரு, என்ன பண்ணீங்க. ஜோதிகா மேம் சொன்னதுதான், இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் வந்து ப்ரொமோஷன்ஸ்ல வந்து அவ்வளோவா இன்க்ளூட் பண்றது இல்லை. இப்போ ப்ரொமோஷன் போஸ்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய ஆக்டர்ஸ் வச்சு தான் தமிழ் சினிமாவில் பண்ணுறாங்கன்றது ஒரு பெரிய டிஸ்கஷனாக போச்சு. சினிமா பீப்புளாக நீங்கள்லாம் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை நியாயம் தானே. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இதில் இருக்குது பங்களிப்பு கொடுக்குறாங்கல்ல, எனக்கு அந்த அந்த பங்களிப்பு தான் எனக்கு 3லே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த அதில் மட்டும் நான் மட்டும் இருக்கேன்ல, அதையும் தூக்கிட்டு அதுலேயும் இருக்கணும். நான் எப்படி சம்பளம் வாங்கி நிற்கிறோம், அவங்களும் அதே மாதிரி சம்பளம் வாங்கி நிற்கிறேன். நான் ஒரு படத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதே தான் அவங்களும் உழைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் ஆசை இருக்குல்ல. ஏன்னா இதை வந்து நான் இப்போ செய்யலைங்க, இது அது யாரும் பேசலை, ஆனால் நான் அப்பயே செஞ்சுருக்கேன். என்ன படம்னா கிடாயின் கருணை 3 படத்தில் ஃபஸ்ட்டு ஹீரோயின் பேர் தான் வரும். நான் நம்பினதுக்கு அளவு கூட மித்தவங்க கூட நம்பலை. இந்த படம் வந்து இப்படி ஒன்று இருக்குன்னு நான் முதல்ல வச்ச நம்பிக்கை தான். அது வந்து எனக்கு திரையிலையும் அந்த நம்பிக்கை கிடச்சிது. கல்யாணம் பண்ணணும்னு அவர் தான் சொன்னது, நீ ஏன் இப்படி இருக்க, கல்யாணம் பண்ணு அப்படின்னு. அப்போ நான் கல்யாணம் பண்ணால் ஆக்சுவலி அந்த படத்தில் வர மாதிரி ஒரு தம்பியாக தான் உங்களை. ஆமாம், அவர் சுற்றுலாவுக்கு கூப்பிட்டு போனது, சும்மா பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் பேசியிருந்தோம். திடீர்னு வந்து பார்த்து சிஸ் பார்த்துருக்கியா அப்படின்னாரு. இல்லை போனதில்லை, போகலாமா. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜெட்டிக்கான டீம் தான் இருக்காங்க, மருதப்படம் குழுவினர். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். அதாவது உங்களோட படம் அப்படின்னாலே ஒரு 2 கமெண்ட் அதிகமா என்னால பார்க்க முடியும். அந்த 2 கமெண்ட் தான் இப்ப நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். படிச்சு காட்டவா? ஓகே, நம்மளே கெஸ் பண்ணவா? என்ன கெஸ் பண்றீங்க சொல்லுங்க. சார் பத்தி கமெண்ட். 2 கமெண்ட். மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆக்டர். எஸ், 1 பாயிண்ட். சார் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். உங்களுக்கு தான் சார் பண்ணவே நல்ல படமா தான் இருக்கும், கதை உள்ள படமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. அவரை உள்ள எஸ், ஆக்சுவலி அதான் சார். விதார்த் நடித்து இருக்கிறார் என்றாலே இந்த படத்தில் உண்மை சம்பவம் நடந்திருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அவரை நடிப்பை நம்பி தியேட்டருக்கு போகலாம். சந்தோஷம். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி இயக்குனர் தான் காரணம். நம்ம நடிக்க தானே செய்கிறோம், அதை எழுதுனது இயக்குனது ஒரு இயக்குனர் தானே. எஸ், கண்டிப்பா. இந்த மாதிரி உங்க மேல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மக்களே கொடுத்துருக்காங்க அப்படின்றது சொல்லலாம். ஏன்னா நீங்க தொடர்ந்து அந்த மாதிரி படங்கள் தான் மக்கள் கிட்ட கொடுத்துட்டு வரீங்க. ஸோ மருதம் நீங்க எதனால சூஸ் பண்ணீங்க? இது வந்து ஒரு ஆக்சுவலாக என்னன்னா, எனக்கு சாட்டை அன்பழகன் அவர் மூலமாக தான், அவருடைய நண்பர், அவர் படம் ஒன்று நடிச்சிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு கஜேந்திரன் ஒரு கதை வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும் உங்களுக்கு கேளுங்க அப்படின்னு. எனக்கு வந்தேன். அப்போ என்ன மாதிரி கதை அப்படின்னா, இல்லை இது வில்லேஜ் அப்படின்னா, ஓ வில்லேஜா சரி, இது ஒரு விவசாயத்தை, விவசாயின்னா நமக்கு மைண்டில் ஒன்று டக்குன்னு ஒரு விவசாயி வந்து கிராமத்தில் நிலத்தில் விவசாயம் பண்ணி லாஸ் ஆகி அப்படி இப்படி ஒன்று. ஆனால் அது எதுவுமே இல்லை. இவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அது எனக்கு பயங்கர ஷாக்கு. என்னங்க இப்படிலாம் நடக்குமா? ஆமாங்க அப்படின்னு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நல்லா இருக்குது இந்த கதையை நம்ம பண்ணணும் அப்படின்னா அப்புறம் லொக்கேஷன் போனோம். அப்போ போன போது தான் தெரியுது, இவர் என்ன கதை சொன்னாரோ அது மாதிரி 2-3 பர்சன் அங்கே சந்திக்கிறேன், அவங்க லைஃப்பில் நடந்தது. அப்போ இது 100% சொல்லக்கூடிய ஒரு படம் அப்படின்னா அப்படிதான் வந்தது. ஓகே சார், அவர் சொல்றதை வச்சு பார்க்குறப்ப ஏதோ ஒரு விஷயம், அவங்க விவசாயிகளோட சோகத்தை தாண்டி இன்னொரு விஷயத்தை பற்றி அட்ரஸ் பண்ணியிருக்கீங்கன்றது தெரியுது. அது என்ன விஷயம்? அது சஸ்பென்ஸா? இல்லை, அதுதான் என்னன்னா கோர் கண்டென்ட்டு என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ இன்றைக்கி வந்து யார் வேணாலும் ஏமாற்றிட்டு நம்ம சர்வே பண்ணலாம். ஒரு 35-40 இயர்ஸ் பேக் இருந்ததை விட இப்போ இருக்கிற மக்களோட மனநிலை அது ஈஸியாகிடுச்சு. நம்ம வந்து ஐயோ அவனை ஏமாத்துறமே, அதனால் வந்து அவனுக்கு என்ன பாதிப்பு வரும், நோன் கேஸ்
அவங்க வந்து சர்வே பண்ணால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு இப்போ வந்துட்டாங்க. அதை பற்றி அது தப்புன்னு கூட யாரும் ரியலைஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சொசைட்டி. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஸோ யாரையோ ஏமாத்துறதுனால அவங்களுடைய குடும்பம் எப்படி கஷ்டப்படுது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் குழந்தை இருக்குது, காப்பாற்றணும், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறப்போ யாரை பற்றியும் கவலைப்படாமல் ஏமாற்றிட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இப்போ போயிட்டுருக்கு இல்லைங்களா. அதை அட்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை. இது அதோட கோர் கண்டென்ட் அதுதான். உள்ள ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஓகே, நீங்க இப்ப சொல்றத வச்சு பாக்குறப்ப இது விவசாயிகள் பிரச்சனை மட்டும் இல்ல, எல்லாரோட லைஃப்லயுமே இந்த ஒரு ஏமாற்றம், துரோகம், இந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்கப்படுறதுதான் விவசாயி. பிரச்சனை வந்து எல்லாருக்குமான ஒரு பிரச்சனை. ஓகே, அதுல பாதிக்கப்படுறது விவசாயி. அது விவசாயம் சார்ந்துதான். ஓகே, இப்போ உங்களோட ரோல் எந்த அளவுக்கு ஸ்பெஷலா இருக்கும் இந்த படத்துல? ஆமா, இந்த ரோல் சூஸ் பண்ற மெயின் ரீசன் வந்து அந்த ஸ்டோரி சொன்ன இந்த ஸ்டோரி தான். அந்த நீங்க அந்த ஸ்டோரி கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆக்சுவலி நீங்க சொல்ல மாட்டாரு அவரு, மூவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டீசர்ல பார்த்தா உங்களுக்கு புரியும். அண்ட் ஆஸ் அன் ஆக்டரா இந்த மாதிரி ரோல்ஸ் தான் இன்னும் அதிகமா பண்ணணும். நாட் த மதர் கேரக்டர், பட் இந்த மாதிரி சேலஞ்சிங்கான கேரக்டர்ஸ். இது வந்து ரியலான இன்சிடென்ட். அது வந்து நம்ம ஆஸ் அன் ஆக்டர் நம்ம அது போர்ட்ரே பண்ணும்போது அவங்க என்ன சஃபர் பண்ணியிருக்காங்களோ, அவங்களோட கனவு என்ன, அவங்களோட ட்ரீம்ஸ் என்ன, அதெல்லாம் எப்படி உடஞ்சி இப்படியா இருக்குன்னு சொல்லி ஒரு அளவுக்கு வரும்போது அந்த ஒரு இமோஷன், அந்த ஒரு வேவ் லென்த்து எல்லாமே நடிக்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தான். ஸோ அதனால மெயின்லி ஸ்கிரிப்ட்னால தான். ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஒரு ஃபீலிங் இது பண்ணணும் கண்டிப்பா, இது ஒரு ஸ்டோரி வைஸா அது பெரிய ஒரு இது ஆகும்னு நான் இப்பவும் நம்புறேன். இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு செக்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களை பத்தின கேள்விகள் கூகுள் அதிகமா கேட்கப்பட்டது. அது வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி எல்லாருமே கெஸ் பண்ணலாம். ஆக்டர் விதார்த் நியூ கார். இது என்ன கூகுள் சர்ச்ல பண்ணிருக்காங்களா? கேட்டிருக்காங்க, அதிகமா கேட்டிருக்காங்க இவரை பத்தி. BMW. நீங்க சொல்லுங்க என்ன ஆன்சர்? BMW. கரெக்டா சார்? ஆமாங்க, எல்லாருக்கும் தெரியும். எனக்கு BMW வாங்கணும்னு ரொம்ப ஆசை. நான் அது வந்து முதல் படத்துல வாங்கியிருக்கலாம். அதுதான் பெரிய விஷயம் இல்லை. அன்னைக்கு வாங்கும்போது கூட காசு கம்மி, இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் வந்து எனக்கு கார் வந்து ரொம்ப பிடிக்கும். அதை விட எனக்கு பொருளாதாரம் இருக்கு இல்லையா, நான் கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்ததுனால என்னை நம்பி நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது. அப்போது அதுக்கு எனக்கு என்னோடய வருமானம் எனக்கு அதுக்கே சரி, அதனால் அதில் ஒரு பெரிய தொகையை போட வேண்டாம் அப்படின்னு கிட்டத்தட்ட அதான் சொல்லணும் 15 வருடம் ஆயிடுச்சு அந்த காரை எடுக்கணும் வாங்குறது. அதுக்கு முன்னாடி காரில் தான் இருந்தேன். ஆனால் அந்த ஒரு கார் வாங்கினது இருக்குல்ல, அது வந்து என்ன இது இந்த கார் வாங்கிட்டீங்க, சூப்பர், விதார்த்து கார் வாங்கிட்டார், அதை பற்றி ஒரு இன்டர்வியூ அதில் எப்பா நான் சொன்னேன். நீங்கள் நான் அதை பற்றி சொன்னேன். அது ஒரு இங்கேருந்து அங்கே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு இடம், அதில் நாங்கள் வண்டி. அது எனக்கு பேசிக்காக எனக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு இவ்வளோ நாள் நின்றுலாம் அப்படி ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது நடந்திருக்கு. ஓகே, அதை பத்தி நிறைய பேர். ஆக்டர் விதார்த் ஏஜ் அது பயங்கரம் நடந்திருக்கு. என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. கண்டிப்பா தெரிஞ்சிரல. தெரியல, சும்மா கெஸ் பண்ணுங்க பாருங்க. சொல்லலாம், என்ன இருக்குங்க, நான் வேணா ஐடி கார்டு கொடுத்துறேன். இல்ல இப்பதான் சொன்னாரு 48. இல்ல இப்பதான் சொன்னாரு மகாநதி படம் 45 மகாநதி படம் ரிலீஸ் ஆகிறப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு சொன்னாரு. மகாநதி படம் எனக்கு தெரிஞ்சு 91 92 ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா அவர் சொன்னாரு இப்பதான் மகாநதி படம் நான் பார்த்தேன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது. மகாநதி 90 ரிலீஸ் ஆச்சு. குணா அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது 90 ரிலீஸ் ஆனது. குணாவும் தளபதி ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. ஆமா, தளபதி ரிலீஸ் ஆகி 35 வருஷம் ஆகுது. அப்பா அவருக்கு ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சிருக்க மாட்டாரு. ஒரு 15 வயசு இருக்கும். 35 ஒரு 15 துறையமா டென்டேட்டிவா ஒரு 50 இல்ல அவர் சொன்னதை வச்சு நான் சொல்றேன். இல்ல சார், நான் எப்படி வந்து படம் பார்த்தேன்னா அது என்ன குணா ரிலீஸ் ஆகி அன்னைக்கு படம் பார்த்தேன்னா என்ன அவர் அப்படி சொல்லவே இல்லையே. குணா படம் பார்த்தேன் அப்ப கம்மி இல்ல நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா குணா ரிலீஸ் ஆனப்போ 79 இப்போ என்ன ஆச்சு? ஓகே சார் mentally what is your age sir? mentally ஏனா சில பேர் எனக்கு mentally 30 தாங்க. 30 தானே. நான் வந்து ஆக்சுவலா என்னன்னா ஏஜ் வந்து ஒரு நம்பருங்கிற அது அதை பத்தி பெருசா யோசிக்கிறது இல்லை. நீங்க கூகுளில் போனீங்க வச்சுங்க 55 50
3 என்னன்னு எனக்கு யார் சொன்னா எனக்கு கல்யாணமே நடக்காத காரணம் வந்து ஏஜ் தாங்க. இதில் வந்து என் பொண்ணு என் ஒய்ஃப் வந்து ஏன் அவ்வளோ வயசாகிடுச்சா அவர் கல்யாணம். அப்புறம் நான் ஒரிஜினலாக கொடுத்ததுக்கு அப்புறம்தான் ஓ அப்போ அதில் ஏஜ் போட்டிருக்கே அப்படின்னா விக்கிபீடியாவில் அப்படின்னா நான் சொன்னேன் ஒரு தடவை போய் அந்த ஒரிஜினலை வச்சு மாற்றினேன். திருப்பி மறுபடியும் உண்மை தான் நான் பார்த்தேன். நீ 70 கூட போட்டுக்கோ ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏஜுங்கிறது உங்களுக்கு நம்பராக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம். என் உடம்புக்கு ஒரு வயசு இருக்கு, என் மனசுக்கு ஒரு வயசு இருக்கு. என் உடம்புக்கும் என் மனசுக்கும் ஒரு வயசு தான் இருக்கு. என்னன்னா ரீசெண்டாக வந்து இந்த ஹெல்த்தை பற்றி ஒரு டாக்டர் அவர் நான் நிறைய இன்ஸ்டாவில் ரொம்ப ஃபேமஸ். அவர் வந்து பார்த்தோம்னா ஜிம்மில் வந்து பண்ணியிருந்தோம். அன்னைக்கு தான் மீட் பண்ணேன். எனக்கு அவர் கேப்லாம் போட்டு மாசம் இவர் அவராக இருக்குமோ அப்படின்னா அவர் வந்து அப்படின்னாரா நான் டக்கு நீங்கள் தானே இருந்தேன் அவர் சார் உங்கள் வாய்ஸ் பயங்கரம் தப்பாக இருக்கு உங்களுக்கு என்ன ஏஜ் அப்படின்னாரு. நான் 45. சீரியஸ்லி எஸ் அப்படின்னா கிரேட் அப்படின்னா உங்களுக்கு 35 மார்க்கு மேலே இல்லவே இல்லை அப்படின்னா சரி இல்லை அவரே ஹெல்த்தை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு. ஒரு டாக்டரு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னா அவர் நம்மளை ஜட்ஜ் பண்ணி கேட்டதே அதுதான். அவருக்கு ஷாக்காகி தான் கேட்குறாரு. தப்பா ஒன்று அவர் கூகுள் பார்த்துருக்கலாம் இல்லை இது இல்லை இது இப்படிலாம் பண்ணுறாரு ஆனால் சின்ன பையனாக இருக்காரு அப்படின்னா எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு. ஆனால் உங்களை பார்த்தா 35 வயசு மாதிரி இருக்கு பயங்கரமா பண்றீங்க பயங்கரமா இருக்கீங்க சூப்பர். நான் உடனே நம்ம சொல்ல முடியாது நாங்கள் அப்போலேருந்தே ஃபிட்னஸ் ஃப்ரீக் தான் இதெல்லாம் சொல்ல. ஆக்சுவலி என்னன்னா என் அண்ணன் என் தம்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என் தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 22-25 வயசு சொல்லுவீங்க. ஆனால் அவருக்கும் 37-38 வயசு 37-38 வயசு இருக்கும். ஓகே அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 22-23 வயசு தான் அவ்வளோதான் சின்ன பையன் மாதிரி. ஓகே அடுத்த கேள்வி என்ன அதிகமாக கேட்டிருக்காங்கன்னா ஆக்டர் விதார்த் சேலரி சார் தான் சொல்லு. போலீஸ் ப்ரொடியூசருக்கு போலீஸுக்கு தான் நம்ம கெஸ் பண்ணுமா? ஆமா அதிகமா இதெல்லாம் கூகுள்ல கேட்டிருக்காங்க. நீங்க கெஸ் பண்ண முடியாது. அவங்க ஆக்டிங் வச்சுட்டு நான் சொல்றேன். அவங்க ஆக்டிங் வச்சு நான் சொல்ற அமௌண்ட் வந்து 70-80 என்ன 70-80 lakhs அவங்க ஆக்டிங் லெவல் வச்சு ஆக்சுவலி நானெல்லாம் ப்ரொடியூசர் இருந்தா விதார்த் சார் நடிக்கிறாங்கன்னா ஃபார் ஹிஸ் ஆக்டிங் அண்ட் டேலண்ட்டுக்கு 1 crore 1 CR வரைக்கும் கொடுக்கணும். சீக்கிரம் ப்ரொடியூசர் ஆகிங்க. ஓகே சார் அவங்க சொன்னது இல்லை சேலரி அவ்வளோ இல்லை. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா சேலரி வந்து ஒரு இதுதான் ஃபிக்ஸு கிடையாது. நம்ம என்ன இந்த ரிடக்ஷனில் இது சேலரி டிவியை வைக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. அது பட்ஜெட் பொறுத்து அப்புறம் டேட்ஸை பொறுத்து அப்புறம் சில சமயம் காசே இல்லாமலாம் நிற்கும். நம்ம படம் நீங்கள் முழுமையாக சம்பளம் வாங்கினதெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கும். அப்போ அது ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இன்னொன்று வந்து இதுதான் அளவுகோலும் இல்லை. நான் வந்து உண்மையை சொல்லப்போனால் கம்மியாக வாங்குறதுனால தான் நான் படமே பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ரொம்ப ஜாஸ்தி வாங்கினா படம் அஃப்கோர்ஸ் இதில் சொல்ல மாதிரி ஆமாம் இல்லை என்ன எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு சம்பளம் வாங்கிறது அதெல்லாம் என்ன சொல்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கிளியராக முறைப்படி டேக்ஸ் கட்டி கரெக்டாக ஒரு விஷயத்த நான் தனியாக ஒரு ஆடிட்டர் வச்சு தனியாக கட்டிட்டு டேக்ஸ் வந்து அது அஜித் சார் சொன்னதுக்கப்புறம் கிளியராக இப்போ எல்லாருமே க்ளீன் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இப்படி தான் வராங்க. அதனால எனக்கு அந்த பயம் ஒன்று கிடையாது. பொதுவாக என்ன இருக்குன்னா இவர்கிட்ட ஒரு சம்பளம் வாங்குவோம், இன்னொருத்தர் ஒரு சம்பளம் இருக்கும், இன்னொருத்தர் ஒரு சம்பளம் இருக்கும். ஆமாம் ஆப்வியஸ்லி. இப்போ இது சின்ன படம் இதுக்கு ஒன்று இருக்கும், இது இன்னொரு நான் பெரிய படம் ஒன்று பண்ணுறேன் அதுக்கு வேறு சம்பளம் இருக்கும். அப்போ என்ன நம்மள்கிட்ட கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டாங்க கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டாங்க வெளில சொல்லணும் இல்லை அவங்களுக்கு தெரியும், யூனியனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதையே சொல்லணும். அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் இல்ல ஜீரோ. ஆமா அது எனக்கே தெரியாது. நான் நினைச்சேன் நீங்க எல்லாம் ஆன்சர் இல்ல அப்படியே சொல்றேன். இல்ல எனக்கே தெரியாது உண்மையை சொல்ல போனா. ஏன் அப்படின்னா எனக்கு இது வாங்கன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வருவோம்.
அப்புறம் இல்லைன்னு சொல்லி ஒன்று பண்ணிடுவான், கடைசியில் இவ்வளோதான் அப்படின்னு ஒன்று நிற்பான், கடைசியில் ஒன்று. அப்போ திடீர்னு டேரக்டர் இமோஷனாக இப்படி சரி விடுங்க போங்க அப்படின்னு. அதான் நமக்கே தெரியாமல் ஒன்று நடக்கும். இப்போ ஒரு படம் கூட அப்படி தான் நடந்தது. இப்போ ஒரு படம் ஷூட்டு நான் ஒன்று கேட்குறேன், அவங்க இல்லைன்றாங்க, அவங்க கேட்குறேன் இல்லைன்னா அவங்க பேசுகிறாங்க முடிஞ்சு அப்புறம் இல்லைங்க நான் பண்ணலங்க விட்டுருங்க அப்படின்னு எல்லாம் பேசி டேரக்டர் வந்து என்ன சார் இப்படி இருந்து கேட்குன்னு எனக்கு ஒன்று இதான் பிடிங்க கையில் சரி விடுங்க இது வந்து நடக்கும். நம்ம நடிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களே அதுவே பெருசு. மனசுதான் சார் உண்மை தானுங்க. என்னன்னா நான் உண்மையை சொல்கிறேன், சினிமாங்கிறது நான் தியேட்டரில் வாங்கின சம்பளம் 3000 ரூபாய் மந்த்லி சேலரி 3000 ரூபாய். அதுக்கு தான் நாங்கள் வேலை பார்த்தோம். அங்கே பட்ட கஷ்டத்தில் 1% கூட இங்கே கஷ்டப்படல. கஷ்டம் இல்லை, நான் சொல்கிறது உடல் ரீதியாகவும் வேலை, மன ரீதியாகவும் வேலை, மெனக்கிறது வந்து கஷ்டம்னு சொல்லல, இஷ்டம்தான். ஆனால் அதுக்கு போட்ட எஃபெக்ட் இருக்குல்ல அது ரொம்ப ஜாஸ்தி தியேட்டரில். இங்கே 1%. ஏன்னா உங்கள் வேலையை பல பேர் பிரித்து செய்கிறாங்க, உங்களுக்காக செய்கிறாங்க, புரியுதுங்களா? ஆனால் வருமானம் பெருசு. ஆனால் அங்கே என்னன்னா அங்கே என்ன வருமானமாக இருந்தாலும் நீங்கள் டீயை குடிச்சிட்டு கூட படுத்து தூங்கிடலாம். தியேட்டரில் வந்து ஒன்று கஞ்சியை போட்டு வா அப்படின்னு தியேட்டரில் வந்து போயிடலாம், ஒரு ஷார்ட்ஸோடு சுற்றிட்டு போயிடலாம். இங்கே வந்து உங்களுக்காக நீங்கள் ஒரு ஆக்டராக இருக்குங்க, உங்களுக்கு பல தேவைகள் இருக்குது. அப்போ அந்த வருமானத்துக்கு ஏற்ற செலவு இருக்குது, அங்கேயும் வருமானத்துக்கு ஏற்ற செலவு இருக்குது. ஓகே, நைஸ். நீங்க நினைச்ச மாதிரி இல்லை. என்னன்னா இப்ப வந்து இவர்தெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க கேள்விகள். ஸோ வந்து பதில் வந்து இவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்காக தான் இந்த ஒரு செக்மெண்ட். ஓகே, எஸ். இப்போ வந்து இன்னொரு செக்மெண்ட், இந்த செக்மெண்டா போதேன்னு யோசிக்காதீங்க. இன்னொரு செக்மெண்ட் என்ன, மைண்ட் வாய்ஸ் செக்மெண்ட். இப்போ வந்து நான் சில போட்டோஸ் காட்டுவேன், அவங்க கிட்ட நீங்க மைண்ட் வாய்ஸா இது வரைக்கும் கேட்கணும்னு வச்சிருந்த கேள்விகளா இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் போட்டோ. சரி. மைண்ட் வாய்ஸ்ல என்ன இருக்கு, இல்லை அந்த அவங்க கூட ஏதாவது நல்ல மொமெண்ட் அந்த மாதிரி? இல்லை, மைண்ட் வாய்ஸ் எனக்கு ஆக்சுவலி இப்போ வரையும் ஏன்னா அஜித் சார் என்னை பிடிச்சதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஓப்பனாக பேசினது. ஓகே. ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் நான் அஜித் சார்கிட்ட பேசின மாதிரி வேற யாரும் பேசியிருப்பாங்களான்னு தெரியல. உரிமையாக பேசுகிற விஷயங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் இருக்குல்ல, அது வந்து அவர்கிட்ட அப்படி பேசுவாங்களான்னு தெரியாது. நான் அப்படிதான் எனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிருவேன். அதை மறுநாள் வச்சுருக்காரு, அவன் பத்திரமா பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லவன்டா. அவர் அசிஸ்டன்ட்ட வந்து சொல்கிறார், என்ன அண்ணா நேற்று அவங்கள சொன்னார், என்ன சார் உங்களை பற்றி என்ன, அவர் ரொம்ப உங்களை பத்திரமா பார்த்து சொல்கிறாரு, என்ன பண்ணீங்க நீங்கள்? ஒன்றும் பண்ணலடா. அதாவது எனக்கு ஆக்சுவலி சூரியை பார்த்து இப்போ நான் நினச்சது மிகப்பெரிய காமெடியன் இல்லை, காமெடியனை தாண்டி அவனுக்குள்ள நிறைய எமோஷனல்ஸ்லாம் இருக்குது. அப்போ அவன் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆக்டராக அவனுக்கு இருக்கு. அவன் நிறைய கேரக்டர் பண்ணலாம். அவன் காமெடியை விட்டுட்டு கேரக்டர் பண்ணணுன்னு தான் எனக்கு இருந்தது. அந்த பட்டைகளை பாண்டியா பண்ணும்போதுலேருந்து அது இல்லாமல் எங்கள் ரூம், அவன் கீழ் ரூம் மேலே, அதனால இவன் வந்து நிறைய கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணலாம் எமோஷ்னலாக. ஏன்னா அவன் லைஃப்பில் அவ்வளோ எமோஷ்னல் இருக்கு, அது பண்ணலான்னு எனக்கு இருந்தது. ஆனால் அவன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். ஆனால் அவன் வெற்றிமாறன் சார் படம் மூலமாக ஒரு ஸ்டார் அந்தஸ்துக்கு ஹீரோ ஆனதுக்குள்ள சூப்பர் ஹாப்பி. அவன் கண்டிப்பா நம்ம ஹாப்பின்னு சொல்றதை விட அவன் ஹாப்பி. ஏன்னா அவன் வந்து ஒரு நல்ல ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தான். அவன் வந்து இன்னைக்கு ஸ்டார் ஒரு ஆக்டர் ஹீரோ ஆகிருக்கிறதுக்கு கண்டிப்பாக அவன் குடும்பம் எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எஸ். அடுத்த மைண்ட் வாய்ஸ் போட்டோ. இந்த ரோல் வந்து ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் உங்களை வந்து ஒரு மாதிரி சாஃப்டா அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர்ஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். டக்குன்னு ஒரு வில்லன், ஒரு ஓல்டேஜ் கெட்டப் அப்படின்றப்ப எதனால அந்த ஒரு முடிவு? எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் ரொம்ப ரசித்தேன். நான் முதல்ல வந்து வில்லன் அப்படின்ன போது யாரு அப்படின்னு நான் பண்ணல மாட்டேன்ட்டேன். இல்லை கதை கேட்டேன், உங்களுக்காக எழுதின கதை அப்படின்னா அப்புறம் தான் போய் கதை கேட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அதுக்கு என்ன பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நான் வில்லனா வந்து வழக்கமாக பண்ணிடக்கூடாது, ஒன்று பண்ணால் என்ன இருக்கும் அப்படின்னு தான் அந்த பீரியட்ஸ். ஏன்னா அது பழைய ஒரு 80s நடக்கிற ஒரு கேரக்டர். இப்போ 80sலேருந்து வந்து இப்போ இருக்கிறவன், அப்போ அவன் ஏஜ் ஆகிருக்கும், அவன் அந்த பிஹேவியர்ல இப்போ எப்படி இருப்பான், இப்படிலாம் நிறைய வச்சு ரிசர்ச் இல்லை யோசிச்சேன். என்ன ரிசர்ச் யோசிச்சு பண்ணது அது எனக்கு வந்து அந்த வில்லன் வந்து தனியா தெரிஞ்சிடக்கூடாது, நமக்குள்ளேயே ஒருத்தனா இருக்கணும், ஹியூமரா அப்படி லைட்டா எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா அது
நிறைய எடிட் பண்ணிட்டாங்க. ஆனால் நிறைய ஹியூமர் பண்ணியிருந்தோம். ஓகே. நிறைய ஹியூமரஸான வில்லன் ஜாலியா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சத்யராஜ் சார் எல்லாருக்கும் பிடிச்சது காரணமே அதுதானே. ஆமா, நக்கல் இருக்கும். அதுதான் மெயின். எனக்கு அது ரொம்ப ஃபேவரட். ஓகே, அடுத்த போட்டோ மைண்ட் வாய்ஸ். மைண்ட் வாய்ஸ் நீங்க சொல்லுமா நான் சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. இவரோட மைண்ட் வாய்ஸ் இதுல என்னவா இருக்கும்? என்னது இது? ஷார்ட்ஸ் ஐ திங்க். அப்படியே இதுல என்ன மைண்ட் வாய்ஸ்? நீங்க தான் சொல்லணும். क्वेश्चन பாஸ் நீங்க தான் சொல்லணும். இல்ல ஆக்சுவலி எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பெருமை சேர்த்த ஒரு படம் இந்த படம் பெண்கள் மத்தியில. ஓகே. காட்சி மொழி வந்து நிறைய பெண்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. ஏன்னா எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் பூராமே வந்து ஜோ மேடம்காக பார்க்க வந்து. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, நான் ஆக்டராகிறதுக்கு இங்கே உள்ள ஊருக்குள்ள வரையிலேயே அவங்க பெரிய ஸ்டார் ஹீரோயின். அவங்க ஸ்டார் ஹீரோயினா இருந்து அவங்க கூட நடிப்பேனான்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு பேரா நடிக்கிறதுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சூப்பர். எனக்கு ஏன்னா ஜோ மேடமே எல்லாருக்கும் பிடிக்கும். பர்ஃபார்மராகவே பயங்கரமாக பிடிக்கும். அவங்க அந்த சந்திரமுகிலாம் நினச்சி அப்பா பயங்கரமாக. அப்போ அவங்களுக்கு பேர் அப்படிங்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா பிடித்த ஒரு நடிகை. அப்புறம் அவங்க கூட நடிக்கும்போது நான் நினச்சது அதான் சொல்லுவேன். இப்போ பொதுவாக என்ன சொல்லுவேன்னா, நிறைய படம் பண்ணையில் ஆக்டர்ஸ் வந்து இவங்களை எனக்கு பிடிக்காம கூட இருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து உட்காந்து என்ன ஆர்டிஸ்ட் சொல்லுவோம், இதெல்லாம் நடக்கும். இல்ல எப்படி எனக்கு பிடிக்கலன்னா கூட நீங்க வந்து எனக்கு அவங்க பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல, புரியுதுங்களா? ஆனா இங்க வந்து பிடிச்சுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரிதான் நிறைய நம்ம சொல்லுவோம். நானும் சொல்லியிருக்கேன், சில விஷயங்களும் சொல்லியிருக்கேன். ஆனா எனக்கு ட்ரூவாவே ஒரு மதிக்கக்கூடிய ஒரு நடிகை அவங்க வந்து அவங்க கூட செட்டில் ஒர்க் பண்ண போது இல்லை, அவங்க பேர்ல ஒரு மரியாதையே இருந்தது. அவங்க அந்த ஒர்க்குக்காக டெடிகேஷனாக இருக்கட்டும், ஃபேமிலி கொடுக்குற டெடிகேஷனாக இருக்கட்டும், ஐயோ ரொம்ப நைஸ். அவங்க ஒர்க் பண்ணது வந்து கண்டிப்பாக பசுமையான நினைவுகள். அதெல்லாம் அந்த படமே எனக்கு ஒரு பெரிய நினைவு. அவங்களா இருக்கட்டும், நம் மெயினாக சொல்ல ராதாமோகனோட டைரக்ஷன் வந்து வேறங்க. நான் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன். அவர் வந்து ஒரு லைப்ரரி ஒரு கட்டமைப்பு. காலையில 7 to 8 ஒரு சீன் கம்பல்சரி. 8 மணிக்கு பிரேக், 8 கூட ஆகாது, 8 மணிக்கு பிரேக், 8:30 மறுபடியும் ஸ்டார்ட், 1 மணிக்கு பிரேக்கு, 2 மணிக்கு மறுபடியும் ஸ்டார்ட், 5:45 பேக்கப். இது வந்து மீறி நடக்கவே நடக்காது. ஆனா இது வந்து என்னன்னா, இப்போ சில சமயம் நம்ம சில படங்கள் நடக்கும், 1 மணிலேருந்து 1 மணிக்கு பிரேக் விடணும்னா ஒரு சீன் முடிச்சிருப்போம், 2 ஷாட் மிச்சம், சரி சாப்பிட்டு வந்து எடுத்துக்கலான்னு இருக்கும். அது எப்படி கணக்கு போடுவான்னு கரெக்டாக 1 மணிக்கு அந்த அப்படி நடக்கும். அது மாதிரி அந்த டைம் ஆச்சு முடிங்க அப்படிலாம் இருக்காது, கேஷுவலாக போகும். டைரக்டர். அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு எனக்கு ஒரு கேள்வி தோணுது. என்னன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. ஜோதிகா மேம் சொன்னது தான், இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் வந்து ப்ரொமோஷன்ஸில் வந்து அவ்வளோவா இன்க்ளூட் பண்ணுறதில்ல. இப்போ ப்ரொமோஷன் போஸ்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய ஆக்டர்ஸ் வச்சு தான் தமிழ் சினிமாவில் பண்ணுறாங்கன்றது ஒரு பெரிய டிஸ்கஷனாக போச்சு. சினிமா பீப்புளாக நீங்கள்லாம் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நியாயம் தானே. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இதில் இருக்கு பங்களிப்பு கொடுக்குறாங்கல்ல, எனக்கு அந்த அந்த பங்களிப்பு தான் எனக்கு 3லயே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுல மட்டும் நான் மட்டும் இருக்கேன்ல, அதையும் தூக்கிட்டு அதுலயும் இருக்கணும். ஏன்னா குடும்பம்னு ஒன்று சொல்லும் போது கணவன், மனைவி, குழந்தை, இதுதான் குடும்பம். அதுல வந்து அதே மாதிரி நீங்க அவனை ஹீரோயின் இல்லாமல படம் எடுத்துட வேண்டியதுதான். அவங்களும் ஆர்டிஸ்ட் தானே. ஒருத்தரை மட்டும் முன்னிலைப்படுத்தி ஒருத்தரோட கதை அப்படி என்னோட பர்சனல் கருத்து. நீங்க வந்து டக்குன்னு ஒரு கான்ட்ரவர்சி ஆகிக்கிறோம்னா, பர்சனலா எனக்கு என்ன, நான் எப்படி சம்பளம் வாங்கி நடிக்கிறோம், அவங்களும் அதே மாதிரி சம்பளம் வாங்கி நடிக்கிறேன். நான் ஒரு படத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதே தான் அவங்களும் உழைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் ஆசை இருக்குல்ல. ஏன்னா இதை வந்து நான் இப்ப செய்யலைங்க, இது அது யாரும் பேசல, ஆனா நான் அப்பயே செஞ்சிருக்கேன். என்ன படம்னா, கிடாயின் கருணை 3 படத்துல ஃபர்ஸ்ட் ஹீரோயின் பேர் தான் வரும், 2வது என் பேர் வரும். நீங்க படம் பார்த்தீங்கன்னு தெரியும். அப்புறம் அந்த படத்துல ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் படம். நான் ஒரு 10-12 படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம். அது என்னன்னா, ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்தது. என்ன, இன்னைக்கு மகளிர் தினம் ஏதோ சம்திங் ஒன்று அன்னைக்கு விடுறதா இருந்து, ஏங்க போடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதை உடனே அவங்க சொன்னாங்க, நீ இப்போ உங்கள் பெருந்தன்மைலாம் கிடையாது, அது என்ன பெருந்தன்மை, அவங்களும் இயல்பு தானே, இதுல ஒண்ணுமே இல்லையே. எனக்கு
நான் இது இல்லை எந்த படம் எல்லா படத்துலையும் எனக்கு போகிறதுனால எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் பின்னாடி இருக்கணும் முன்னாடி இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஆண் வெற்றிக்கு பின்னாடி பெண்கள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ஒரு பெண் வெற்றிக்கு பின்னாடி ஆண் இருக்கான்னு நானும் சொல்லிட்டு போகிறேன். அண்ட் அடுத்த ஃபோட்டோ, அதாவது பல பேருக்கு ஃபேவரட்டான ஒரு படம், ஸ்கிரீன் பிளேனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே. உங்களுக்கு இந்த படத்தை பத்தின ஒரு விஷயம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னா என்னவா இருக்கும்? ஏன்னா ரிவ்யூவா இருக்கலாம். இப்போ அண்டர் ரேட்டட் அப்படின்ற வார்த்தை உங்களை நோக்கி வருது அப்படின்னா அது காரணம் வந்து நீங்க நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களை இன்னும் பெரிய இடங்கள்ல நாங்க வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். பட் சம்வேர் ஏதோ அது மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல படங்கள் ஒவ்வொன்றா நீங்க சூஸ் பண்றதுக்கு பின்னாடி இது ஒரு முக்கியமான படமா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாம், இல்லை எனக்கு ரொம்ப முக்கியமான படம். நான் நம்பினதுக்கு அளவு கூட மித்தவங்க கூட நம்பலை. இந்த படம் வந்து இப்படி ஒன்று இருக்கணும். நான் முதல்ல வச்ச நம்பிக்கை தான். அது வந்து எனக்கு திரையிலையும் அந்த நம்பிக்கை கிடச்சிது. ஏன்னா இந்த ப்ரொடக்ஷன் பண்ணும்போது முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் பண்ணலை, வேண்டான்னு அவங்க ஒரு சைடில் போய் நின்று இல்லை அதை பண்ணி ஆகிறோன்னு அப்புறம் திருப்பி டைரக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்தது தான் இந்த படம். அப்பயே நிதிலன் வந்து இப்போ இருக்கிற உயரத்தை தொடுவாருங்கிறது அப்பயே தெரிஞ்சது தான். அது இந்த படம் ரிலீஸ் ஆகல, நான் ரிலீஸ் ஆக ஷூட் பண்ணும்போதே தெரியும். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற கதைகள்லாம் அப்படியான கதைகள் ரொம்ப எனக்கே நிறைய விஷயங்கள் தெரியும். அப்புறம் வேலை பார்க்குற விதமும் எனக்கு தெரியும். அது வந்து இது நிதிலன் எடுத்துக்கிட்டது அந்த கேப்பு ஒரு 7 years. நிதிலன்ட்டா இந்த குரங்கு பொம்மை பண்ணும்போதே மகாராஜா கதை இருக்கு, அது மாதிரி 2-3 கதைகள் ஐடியாஸ் இருக்கு. அவர் வந்து கொஞ்சம் நிதானிச்சு தான் போவார் ட்ராவலில். அது வந்து எனக்கு என்னென்னா அப்படி ஒரு டேலண்ட். நான் அதை தான் சொல்லுவேன். நம்ம கூட பண்ணது மணிகண்டனாக இருக்கட்டும், நிதிலனாக இருக்கட்டும், நம்ம கிடாயங்கரம் டேரக்டர் யுவராஜா இருக்கட்டும், இப்போ இந்த இவர் கஜேந்திரனாக இருக்கட்டும், எல்லாம் திறமைசாலிகளாக ஒருத்தர் இருக்கு. இல்லை இவங்கெல்லாம் அந்த இடத்த போய் அடைஞ்சிடணும். ஓகே, அடைஞ்சிட்டாங்கன்னா இப்போ என்னென்னா இவங்க மூலமாக தான். இப்போ எனக்கு வந்து குரங்கு பொம்மை என்ன பண்ணாலும் எனக்கு ஒரு நல்ல படமாக சென்றது நிதிலன் மூலமாக தானே. ஆமாம், அது வந்து ஆமாம் இயக்குனர் தான். நான் அதான் சொல்லுவேன், எல்லா படத்திற்கும் காரணம் என்னென்னா நான் நல்ல நடிகன் பேசப்படுறதுக்கு காரணம் அந்த படம். அந்த படத்தை யார் கொடுத்தா? அந்த படத்தோட இயக்குனர் தான். அதனால் அது கிட்டத்தட்ட ஒரு 50% இயக்குனருக்கும் 25% அது தயாரிப்பாளருக்கும், அந்த 25% மீதி கேமராமேன் எல்லாம் கொடுத்து ஒரு 5% நான் வச்சுக்கிறேன். அது எல்லாமே காரணம் வந்து நல்ல படம் கொடுத்துட்டோன்ற திருப்தி அதிகமா இருந்தா. ஓகே, எஸ். கடைசி போட்டோ என்னவா இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஜித் சார் தான். அதேதான் கடைசி போட்டோ. எஸ், மைண்ட் வாய்ஸ்ல என்ன இருக்கும் இவரை பாக்குறப்பலாம்? இது வரைக்கும் கேட்காம விட்டுருக்கீங்களா? ஏதாவது கேள்வி கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. எல்லாமே கேட்டிருக்கேன். அவர் வந்து எனக்கா ஒரு படம் வந்து நான் பொதுவில் சொல்ல வேணாம், இப்போ சொல்ல தேவையில்லை. என்கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னார். சுவிட்சர்லாந்தில் வச்சு தினேஷ் மாஸ்டர் இருக்காரு. அப்போ ஒரு விஷயம் சொல்கிறார், நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் தினேஷ் மாஸ்டர் வந்து அப்படின்னார். அதாவது நான் இது அப்படின்னு விட்டேன். ஏன்னா அப்படி ஒரு பாண்டு எமோஷனலாக தான் அது நடக்கலைன்னு தாண்டி இமோஷனாக ஒருத்தர் அவ்வளோ பெரிய ஒரு ஆள் நம்மள்ட்ட வந்து சொல்கிறதுன்னு இருக்குல்ல, நம்ம லைஃப்பில் கேர் எடுத்துக்கிறதுன்னு இருக்குல்ல, அது பெருசு. அப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு அவர் தான் சொன்னது. நீ ஏன் இப்படி இருக்க, கல்யாணம் பண்ணு அப்படின்னு. அப்போ நான் கல்யாணம் பண்ணால் நான் வந்து ஏதாவது ஏழை பொண்ணு அப்படி சொல்லக்கூடாது, அனாதை பொண்ணு சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன், அனாதையே யாரும் கிடையாது இந்த உலகத்துலேயே ஒரு தாய் இருக்கும்போது என்ன அனாதை அப்படின்னு. ஆனால் நான் ஆர்ஃபனேஜ்லேருந்து எடுத்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அதுக்காக நான் போய் அமிர்தானந்த அம்மா அவங்கள போய் பார்த்தேன். அங்கேருந்து ஆர்ஃபனேஜ்லேருந்து இதாக பண்ணாங்க. அவங்க தான் சொன்னாங்க, நீ எதுக்கு இங்கே என்னதுக்கு வந்த, ஏன் இங்கே வந்த? இல்லை எனக்கு ஒரு ஆசை அப்படி பண்ணணுன்னா அப்போ உனக்கு நடக்கும் போவோம் அப்படின்னாங்க. அப்போ தான் என் மனைவியை வந்து ஒரு நண்பர் மூலமாக தெரிஞ்சு கல்யாணம் பண்ணலாம் வச்சுங்களா, அரேஞ்ச் மேரேஜ் தான் கல்யாணம் பண்ணோம். எனக்கு கல்யாணம் நீ உடனே பண்ணியே ஆகணும். அந்த படத்துக்கு முன்னாடி பண்ணது. ஆக்சுவலி அந்த படத்துல வர மாதிரி ஒரு தம்பியா தான் உங்களை. ஆமாம், அவர் சுவிட்சர்லாந்து கூப்பிட்டு போனது. சும்மா பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து பார்த்து
சிஸ் பார்த்துருக்கியா அப்படின்னாரு. இல்லை போனதில்லை அப்படின்னு. போகலாமா அப்படின்னு. போகலாமா. 5 பேர் இருக்கோம், 4 தம்பிகள் இருக்கானுங்க. என்ன பண்ணிக்கிற போகலாமா போகலாம். மீதி தம்பியோட மைண்ட் வாய்ஸ் தான் நான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். போகலான்ட்டு இவரு நான் சும்மா கேட்குறேன்னு விட்டேன், அவ்வளோதான். எனக்கு தெரியும் நாளை மறுநாள் அவங்க கிளம்புறாங்க எல்லாரும் சுவிட்சர்லாந்து. நான் வந்து காலையில் ஒரு 7 o'clock ஃபோன் வருது. 7 மணிக்கு நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். நல்ல ஞாபகம் வளசல ஆஃபீஸ். இது பாஸ்போர்ட் கொடுத்தீங்களா அப்படின்னாரு. சார் இல்லை சிஸ் போகிறதுக்கே போட்டு சார் ஒன்றும் யாரும் கேட்கல. என்ன நீங்கள் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா, இருங்க அப்படின்ட்டு கட் பண்ணிட்டார். திருப்பி 10 நிமிஷத்தில் சுரேஷ் பாபு பேசுவார். நீங்கள் உடனே டெல்லி போங்க, டெல்லி பாம்பே, நீங்கள் பாம்பே போங்க, எம்பசி போய்ட்டு வீசா வாங்கிட்டு நான் நம்ம கிளம்பிடலாம். ஏன்னா நாளான்னைக்கு போகிறாங்க, இன்றைக்கி வந்து வீசா வாங்குறான்னு பார்த்தா 10 மணிக்கு ஃப்ளைட்டு டிக்கெட் நீங்கள் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் போங்க அப்படின்னா உடனே ஏர்போர்ட்டு போய் அங்கே இறங்கி அங்கே அவரே ஒரு டாக்ஸி ஒருத்த வந்தாங்க, பிக்கப் பண்ணாங்க, நேராக எம்பசி விட்டாங்க. எம்பசி விட்டோன்னே போய் கேள்வி எதுக்கு போகிறீங்க, ஷூட் போகிறேன். ஷூட் போகிறேன்னா என்ன அப்படின்னா அவன் கூகுளில் பார்த்து நீயா ஆமா நந்தா அப்படின்னா. இவர் யாரோ தெரியுமான்னு ஒருத்தர் ஃபோட்டோ வெள்ளைக்கார ஃபோட்டோக்காரனா எனக்கு ஐ டோன்ட் நோ அப்படின்னா. இவர் தான் பீட்டர், இவர் அதான் அவங்களுக்கு டேக் கேர் பண்ண போகிறாரு, கூப்பிட்றாரு அப்படின்னா. தெரிலங்க கம்பெனியில் கூப்பிட்டாங்க அப்படின்னா. சரி எனக்கு உடனே டிக்கெட் காட்டினா உடனே வீசா அப்படின்னா. ஆனால் டிக்கெட்டுக்கு இன்னும் எனக்கு டிக்கெட் எதுவும் கொடுக்கல, சுவிட்சர்லாந்து டிக்கெட் ஒன்று. நான் ஒன்று அஜித் சாருக்கு ஃபோன் அடிக்கிறேன், சார் இந்த மாதிரி வந்துச்சு டிக்கெட் ஒன்று. சரி எங்கே இருக்கீங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அங்கே ஒரு நம்பர் கொடுங்க அப்படின்னா நம்பரில் டிக்கெட் வருது ஃபேக்ஸில். அதை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காட்டன்னு போகிறேன். நீங்கள் போங்க பாஸ்போர்ட் வந்தாங்கன்னு கையில் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா அது இவங்க டிக்கெட் எடுக்க போகிறாங்கன்னா வந்துடும்னு அவன் சொன்னது தான். அப்புறம் எடுத்து ஒரே நாளில் வீசா வாங்கி சார். எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க எது மைண்ட் வாய்ஸ்ல இருந்தாலும் உடனே கேட்டுருவீங்க. ஆனா கேட்டுட்டு அவர்கிட்ட கேட்டு ஏதாவது ரிக்ரெட் பண்ணி ஐயோ கேட்டமே டக்குன்னு அப்படின்னு அந்த மாதிரி எதுவுமே அந்த ஸ்பேஸ் அவரு கொடுத்துட்டாரு. ஆமா, கொடுத்ததுனால தான் அவ்வளோ பெரிய ஆள்கிட்ட வந்து பேசுறோம் இல்லையா. ஓகே, அண்ட் சோ ஹாப்பி உங்க 3 பேர் கூட இன்டராக்ட் பண்ணதுல. எனக்கு என்னன்னா ஒரு கம்ஃபர்ட் கிடைச்சது. ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து நீங்க கேட்ட ஒரு கேள்வியா இருக்கட்டும், எனக்கு வந்து ஒருத்தட்ட பேசணும்னா ஒரு தயக்கம் இருக்கலாம், அந்த இதை வந்து நீங்களே உடைச்சிட்டீங்க. அது ஓகே நம்ம கிட்ட வந்து கம்ஃபர்டபுளா பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஹாப்பியா இருந்தது. என் டீமுக்கே ஒரு பெஸ்ட் விஷஸ். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி மக்கள் எல்லாம் ஒரு அவேர்னஸோட தியேட்டர்ல இருந்து வெளியே போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. எங்களுக்கு ரொம்ப என்ஜாய், ரொம்ப நல்லா ஜாலியாக பேசணும். எங்களுக்கு டைம் போனது தெரியல, அப்புறம் தான் யோசிக்கிறோம் இன்னும் 2 இருக்கே அப்படின்னு. தேங்க்யூ.